பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட என்ன வார்த்தையை பேச அவர் ஆவலா இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில ரகசியங்களை பேசுவார், சில வார்த்தைகளை நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவனுடைய செய்தி, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். ஆனா ஆண்டவர் விசேஷமாக எண்ணெய் நீங்கள் பூசி ஜெபிக்கும் பொழுது அங்கே கிரிகள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருவர் யாராவது வியாதிப்பட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. இது கத்த கொடுக்கிற ஒரு வார்த்தை. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவேற்பாயாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு என்ன அழகான அந்த வார்த்தை சொல்றாரு. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டா சபையுடைய மூப்பர்களை நீங்கள் வரவைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு நீங்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வியாதிப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். முதல்ல ஏசப்பா சொல்ற அந்த வார்த்தை, கர்த்தருடைய நாமத்திலே வியாதிப்பட்டவர்களுக்காக எண்ணெய் பூசி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு, ஏசப்பாவுடைய நாமத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ண நடக்குமா அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அது அவிவிசுவாசமா இருக்கிறது. விசுவாசத்துல நீங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபம் கர்த்தருடைய நாமத்தினாலே வியாதி உள்ளவனுக்கு நீங்க ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். 15வது வசனத்துல என்ன அழகா சொல்ற, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இரண்டாவது என்ன சொல்றாரு, முதல்ல கர்த்தருடைய நாமத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். இரண்டாவது என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளை ரட்சிக்க முடியும், அவனை எழுப்புவார். அப்போ இரண்டாவது என்ன சொல்றாரு, விசுவாசம் நமக்கு வேணும். ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கூட விசுவாசம் நமக்குள் இருந்தால்தான் அந்த பிணியாளை நாம் ரட்சிக்க முடியும், அவனை கர்த்தர் எழுப்புவார். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளை ரட்சிக்கும். ஒருத்தருக்காக நம்ம போய் ஜெபிக்க போறோம். அப்ப அந்த இடத்துல என்ன வேணும் நமக்குன்னா விசுவாசம் வேணும். ஜெபம் கூட நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் இல்லைன்னா ஜெபம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்றாரு. அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளை ரட்சிக்கும், ஆண்டவர் அவனை எழுப்புவார். அப்போ நமக்கு தேவைப்படுகிற இரண்டாவது காரியம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், அவனை எழுப்புவார். ஒரு அலையில சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமென். மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல 12-13 அழகாக இயேசு சொல்லுகிறார், அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் என்ன அழகா சொல்றார், அவர்கள் புறப்பட்டு போய் சொன்ன ஒரு வார்த்தையும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்து அவர் சொன்ன அடுத்த வார்த்தை பாருங்க, அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். அப்போ நீங்கள் ஒரு கிராமத்திற்கு போகும்பொழுதும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பிசாசுகளை துரத்தி நோயாளிகளுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப மூணாவது என்ன சொல்றாரு, பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். அப்ப நீங்களும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை எழுப்ப கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக ஊழியத்திலே கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நீங்கள் புறப்பட்டு போய் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனுக்காக, நோயாளிகளுக்காக, அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அவனை எழுப்புவார் இயேசு. ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களை பார்த்து ஒருவேளை நீங்கள் இன்னும் எனக்கு ஜெபிக்க தெரியல, இப்படியெல்லாம் நான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்றதில்ல அப்படி நீங்க இருந்தீங்களா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன், இப்பொழுதே நீங்கள் வியாதிஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவனை எழுப்புவா. ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் பாவம் செய்தவனா இருந்தாலும் கூட அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று. ஹல்லேலூயா. அதனாலே விசுவாசத்தோடு நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் அவனை எழுப்புவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். பரமண்டல இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள் என்று இன்றைக்கு யாரெல்லாம் என்னோட கூட இந்த வார்த்தையில கேட்டு ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே அவளை எழுப்புங்கப்பா. அந்த பிணியாளைகளை ரட்சிங்க ஆண்டவரே, அவளை எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனா இருந்து ஆண்டவரே அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படியே நடந்தது போல இன்றைக்கு நாங்களும் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். வியாதியில் உள்ளக்காக ஜெபிக்கிறோம், நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம், எண்ணெய் பூசி ஜெபிக்கிறோம். அவனை எழுப்புவீராக. ஆண்டவரே, என்னோடு கூட யாரால் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம். விசுவாசத்தோட எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.